ஹலோ ஹாய் மக்களே, இது பாருங்கள். இன்றைக்கி இந்த மாதிரி மாங்காயெல்லாம் ஊர்ந்து கொஞ்சம் கிடச்சிது. எங்கள் வீட்டில் உள்ள மாங்காயில் பொடிச்சிட்டு வந்திருக்கேன். அதை வந்து நான் உப்பில் போட்டு வைக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கும் கூட கெட்டு போகாது, அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணி உப்பில் போட்டு வைக்க பாருங்க. இதில் குட்டி குட்டி மாங்காய் அதெல்லாம் தனியாக போட்டு வைக்க போகிறேன். இது பெரிய மாங்காய், ஒரு வருஷத்துக்கு கெடாது. அந்த அளவுக்கு உப்பில் போட்டு சேஃப்டியாக பண்ண போகிறேன். பார்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் போடணும். கல்லுப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணிக்கு மாங்காய்க்குள்ள அளவுக்கு உப்பு நல்லா போடணும். போட்டது வச்சுட்டிங்கன்னா நல்லா கொதித்ததுக்கப்புறம் நமக்கு கொதித்து ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் இப்படி மாங்காய் போடணும். அதெல்லாம் நல்லா கழுகி தொடச்சி வச்சுக்கணும். கழுகி நல்லா தொடச்சி வச்சுக்கலாம். தண்ணி ஒன்று ஊற்றி பச்சை தண்ணியில் நல்லா கழுகிட்டு சுடு தண்ணி ஒன்று ஊற்றி கழுவிக்கலாம். பாருங்க, எல்லாமே இதே மாதிரி நல்ல ஒரு துணி எடுத்து எல்லாம் நனவில்லாமல் நல்லா தொடச்செடுக்கணும். மாங்காவோட பால் இருக்கும், அதெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுறணும். நல்லா சுத்தம் பண்ணி துடைக்கணும். நனவு சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நல்லா சுத்தமாக தொடச்சி தண்ணி இல்லாத பாத்திரத்தில் வைக்கணும். அதே மாதிரி எல்லாமே இதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். தொடச்சி பாருங்கள், எல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா கழுகி தொடச்சி வச்சுருக்கேன். இதைய தண்ணி காஞ்சதுக்கப்புறம், தண்ணி ஆறுனதுக்கப்புறம் தான் அதில் ஊற்றணும். பாட்டிலு கழுகி காய வச்சுருக்கேன். கழுகி காய வச்சா தொடச்செடுத்த மாங்காயை அதில் போட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து ஆறிடுச்சு. எல்லாம் வாங்கி அதில் போட்டுட்டு உள்ளே போகாது, அதனால் போயிடுச்சு. எல்லாம் வாங்கி உள்ளே போயிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணியை உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதாக்கும். நல்ல ஒரு அரை டம்ளர் சுருக்கா ஊற்றிக்கலாம். இனி பூப்பல் அடிக்கவும் பூப்பல் வராது. பாருங்க, அப்படியே வச்சேன்னா ஒரு வருஷத்துக்கு அப்படியே கெட்டே போகாது. மாங்காய் அப்படியே இருக்கும், கை தொடக்கூடாது. வேறு கொஞ்சம் மாங்காய் இருக்குது, அது சின்ன சின்ன மாங்காய். இது கீழே எல்லாம் விழுந்தது, இது விழுகாத்தது. விழுகாத்த மாங்காயை எடுத்து இதில் போட்டிருக்கோம். அது ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் கெட்டு போகாது. இது வந்து கீழே விழுந்துருச்சு, அதனால் அதையே எடுத்து தனியாக வச்சுருக்கேன். உப்பு போட்டு வச்சுருக்கேன். உப்பையும் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். நமக்கு அப்பப்போ தேவைக்குள்ளதை எடுத்துக்கலாம். அதில் இது வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டிருக்கேன். இது அப்பப்போ சின்ன மாங்காய் கீழே விழுந்ததை பொறுக்கி எடுத்து உப்பில் போட்டு வச்சுது. நமக்கு சாப்பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்குள்ளது. சின்ன சின்ன மாங்காய் காலையில் நேரத்தில் நிறைய விழுகும். காலையிலையும் சாயந்தரமும் அதையெல்லாம் எடுத்து உப்பில் போட்டு கழுகி நல்லா இதே மாதிரி சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஆறுனது தான். அப்பப்போ உப்பு போட்டு இது நமக்கு தேவைக்கு அப்பப்போ எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இது வந்து 4 மாங்காய் குழம்புக்கு, மீன் குழம்புக்கு போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு வைக்கும்போது எப்பப்போ ஓடி எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல, அதனால் இந்த வெங்காயத்தை உப்பில் போட்டது. கீழே விழுந்த மாங்காய் இது உப்பில் போட்டது. இதுவும் பொடி மாங்காய் கீழே விழுந்தது. அதை நல்லா கழுகி எடுத்து ஃப்ரெஷ்ஷான மாங்காயை மட்டும் எடுத்து, அது ஒன்றும் உடையலை, நல்லா இருக்குது. எடுத்தது உப்பில் போட்டு வச்சதாக்கும். இது அப்புறம் அப்புறம் மீதி பெரிய குப்பையில் உள்ளது, அது வேறு. இதுவும் அதே மாதிரி
சின்ன மாங்காய் கீழே விழுந்த மாங்காயை உப்பில் போட்டு வச்சதாக்கும். நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மாங்காய் சீசனில் இதே மாதிரி கிடச்சிருந்தா நீங்களெல்லாம் செஞ்சு வச்சேன்னா ரொம்ப நாள் நம்மளுக்கு கேடு கூடாமல் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், செஞ்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு தொட்டால் ஊறுகாய் எல்லாம் செஞ்சுக்கலாம். ஒரு ஓரத்தில் சேஃப்டி பண்ணி வச்சாச்சு. இதுவும் சீக்கிரம் இது கையில் தொட மாட்டோம். இது இப்போலாம் எடுக்க மாட்டோம். வேறு மாங்காய் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் எடுப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு எப்போதும் வேணும்.